இப்போ எங்களுக்கு நாகப்பட்டினம் மாவட்டத்தில் 2 தளபதியை கொடுத்துருக்காங்க. ஆனால் 2 தளபதியை விட 3 வேட்பாளரை கொடுத்துருக்காங்க. 3 வேட்பாளரும் பல மடங்கு களமாடிய கூடிய வேட்பாளரை தந்திருக்காங்க. அண்ணனுக்கு நாங்கள் முதல்ல வெற்றி கனியை தான் கொடுப்போம். அந்த 3 வேட்பாளரும் சட்டமன்ற வேட்பாளர் ஆகிறது உறுதி. அதுக்கான வேலையை நாங்கள் கண்டிப்பாக நாகப்பட்டினம் மாவட்டத்தில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். கடைசி வரைக்கும் இப்போ நான் கீவளூர் சட்டமன்ற தொகுதினா நான் வேட்பாளராக நினைக்கணும். ஒவ்வொருவரும் நான் வேட்பாளர், நான் வென்றே ஆக வேண்டும். அண்ணனை நம்ம செஞ்சாஜ் கோட்டைக்கு அனுப்பணும்னு ஒருத்தரும் உறுதி எடுத்துக்கணும். ஒவ்வொருவரும் எவ்வளோ அசிங்கம், எவ்வளோ அவமானம். ஒரு ஆள் அண்ணன், ஆனால் அண்ணன் ஒரு ஆள் கிடையாது. இருந்தாலும் மனசே ரொம்ப வலிக்குது. இதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம களத்தில் வீரமங்கை வேலுநாச்சியார் முறத்தால புளி அடித்தது போல அதை விட பல மடங்கு வர்றவனுங்கெல்லாம் விமர்சனம் பண்ணுறாங்களே அடித்து ஓட ஓட விரட்டி விடணும். நம்ம யாருன்னு காட்டணும். வாக்கே இல்லை அரசியல் கட்சிக்கு, வாக்கே கிடையாது. அவங்க என்ன சொல்கிறாங்க? 2% வாங்கிடுவீங்களா, 3% வாங்கிடுவீங்களா? சதவீதத்தை அவங்க சொல்கிறாங்க. வாக்கே இல்லாதவங்க அப்படி நம்மளை குறைச்சி மதிப்பிடும் போது நம்ம யாரும் இந்த களத்தில் காமிக்கணும். ஒவ்வொருவரும் புலியா மாறணும். அண்ணன் நாங்கள் உறுதி எடுத்துக்கிறோம். அண்ணன் எங்கள் நாகப்பட்டினம் தொகுதியில் 3 சட்டமன்ற வேட்பாளர் உறுதியாக கொடுப்போம். நாம ஒவ்வொருவரும் படிக்கெல்லாம் இல்லாட்டினாலும் தடைக்கெல்லாம் இருக்கவே கூடாது. தோளுக்கு துணையா இல்லாட்டினாலும் தொல்லையா இருக்கவே கூடாது. உங்களால வேலை பார்க்க முடியலையா ஒதுக்கிடுங்க. ஆனா ஒதுக்கி இருந்துகிட்டு எங்கள்கிட்ட பிரச்சனை பண்ற வேலையை வச்சுக்காதீங்க. இப்ப நம்ம நிறைய தற்கொலை பிள்ளைங்களையும் பார்க்கிறோம். நான் அணில் குஞ்சம் நிறைய பேரை பார்க்கிறோம் நம்ம தேர்தல் காலத்துல. ஆனா நான் உண்மையிலே சத்தியமா சொல்றேன், இது மாதிரி படிச்ச பிள்ளைங்களுக்கே அறிவு இல்லாம போனதும் அந்த அறிவு கட்ட கூட்டத்தில் மட்டும்தான். எனக்கு நான் வரும்போது சொன்னேன், எங்களுக்கு இடம் கிடைக்கல, வெளியில போய் குளிக்க போனோம். அப்ப சொன்னேன், ஏதோ பேச சொல்லிட்டாங்க, என்ன பேசுறதுனே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்ப அந்த அந்த குளியலறை வச்சிருக்காரு சொன்னாரு, சீமான் பிள்ளைங்களுக்கா சொல்லி கொடுக்கணும், தரமா பேசுறவங்க அப்படின்னு சொன்னாங்க. நம்ம வந்தா போனா கலையிறதல்ல, எதை கைப்பற்றாங்க விசில் அடிச்சாங்க போனோன்னு இல்லை. இன்றையில இருந்தாவது ஒவ்வொருவரும் களத்துல அவங்கவுங்க வேலையை கடமையை உணர்ந்து ஏன் வேட்பாளரை நான் சட்டமன்றத்துக்கு அனுப்புவான உறுதியோட செல்லுமாறு இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.